அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் சாதித்தார்கள். அப்படியான சாதனையாளர்கள் வேண்டும் இந்த காலத்தில். மார்க்கம் பறிபோய் கொண்டிருக்கிறது. யாருக்கும் எந்த கவலையும் இல்லையே சகோதரர்களே. விளையாடுறவர்கள் விளையாடி கொண்டுதான், தியேட்டர் வாசல் உள்ளவர்கள் தியேட்டர் வாசலில் தான், படம் பார்ப்பவர்கள் படத்தில் தான். எவ்வளவு சொல்கிறார்கள் இசை ஹராம். யாருக்காவது ஏறுகிறதா சகோதரர்களே? யாருக்காவது ஏறுதா? போடுறான் ஸ்டேட்டஸ்ல மியூசிக்க போட்டுட்டு பாக்குற. எந்த ஸ்டேட்டஸ் எத்தனை பேர் பார்த்திருக்கி? 500 பேர் பார்த்திருக்கி மச்சான். அவர் சொல்ற என்னைய 600 பேர் பார்த்திருக்கி மச்சான். அந்த 600 பேர் மிரிக்கானே மச்சான், கியாமத்து நாள்ல வருவான் உனக்கு எதிரா. யா அல்லாஹ், ஹராத்தை கேட்க வைத்தான் இவன். ஸ்டேட்டஸ்ல நன்மையை போடாட்டி பரவாயில்ல, பயான் போடாட்டி பரவாயில்ல, குர்ஆன் போடாட்டி பரவாயில்ல, ஹராத்தை ஷேர் பண்ணி விடாதீர்கள். நடிகையின் போட்டோக்களை ஷேர் பண்ணி விடாதீர்கள். ஆசைதான். யாருக்கு பாவம் செய்ய ஆசை இல்லை சகோதரர்களே. ஆனால் மனிதன் நஃப்ஸுக்கு கட்டுப்பட்டவன் அல்ல. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னார்? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னார்? வமா உபர்ரிஉ நஃப்ஸி, நான் சுத்தமான ஆள்னு சொல்லல, நான் என்னை ஒரு நாளும் சுத்தப்படுத்த மாட்டேன். இன்னன் நஃப்ஸ லஅம்மாரத்தும் பிஸ்ஸூ, நஃப்ஸ் பாவத்தை ஏவிக்கொண்டுதான் இருக்கிறது, ஆனால் அல்லாஹ்வுடைய பயம் தடுக்கிறது. அந்த பொம்பளை எல்லாம் வந்து சொன்னால், இவ்வளவு அழகான ஆளா நீ, இப்படிப்பட்ட பேரழகனா நீ மட்டும் எங்களுடைய ஆசைக்கு இணங்கவில்லை என்றால் உன்னை தூக்கி நாங்கள் ஜெயில போடுவோம். மத்தவங்க என்ன யோசிப்பாங்க? வாப்பா இவங்களோட வேலையை முடிச்சுட்டு தப்பிடுவோம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார் கையை ஏந்தி, قال رب السجن احب الي مما يدعونني اليه. யா அல்லாஹ், ஜெயிலுக்கு போக நான் ரெடி, விபச்சாரம் செய்ய நான் ரெடி இல்ல. 12 வருடங்கள் ஜெயிலில் இருந்தார் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். வாலிபன் சரித்திரம் கியாமத்து நாள் வரும் வரைக்கும், உலகம் அழியும் வரைக்கும் ஓதப்பட்டு கொண்டிருக்கிறது சூரா யூசுப். ஒரு வாலிபனுடைய சாதனை அதில் இருக்கிறது. சூரத்துல் கஹ்ஃப் வாலிபர்களுடைய சாதனை. மூசா அலைஹிஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் யார்? குர்ஆனில் அதிகமாக பெயர் சொல்லப்பட்ட நபி, வாலிபத்தில் சாதித்தவர். சகோதரர்களே, தாரிக் பின் ஜியாத், ஸ்பெயினுடைய வரலாறு. தாரிக் பின் ஜியாத், அவருடைய வயதில் உலமாக்களிடத்தில் கருத்து வேற்றுப்பாடு அதிகமானவர்கள் சொல்கிறார்கள் 28 வயது யங்ஸ்டர், 28 வயது வாலிபர். ஆப்பிரிக்காவிலிருந்து படையெடுத்து வருகிறார். எந்த நாட்டுக்கு? ஸ்பெயின் நாட்டுக்கு. 5000 பேர் கொண்ட படை. ஹிஜ்ரி 91ஆம் ஆண்டு என்பதாக நினைக்கிறேன். 5000 பேர் கொண்ட படை 4 கப்பலில் வருகிறது. கப்பலில் வந்து ஆப்பிரிக்காவில் இருந்து வந்து ஸ்பெயினின் தரை இறங்கியவுடன் தாரிக் பின் ஜியாத் என்ன செய்தார்? கப்பல் எல்லாவற்றையும் பத்த வைத்து விட்டார். இறங்கின கப்பலை எல்லாத்தையும் தீ வைத்து கொளுத்து விட்டு சொன்னார், யா மஅஷரல் முஸ்லிமீன், ஏ முஸ்லிம்களே, அல் பஹ்ரு வராக்கும் வல் அதுவு அமாமக்கும், முன்னால் எதிரி, பின்னால் கடல், தப்பி போவதற்கு வழி இல்லை. வாழ்ந்தால் இஸ்லாத்துக்காக வாழ்ந்து வெற்றியை அடையுங்கள், இல்லை என்றால் ஷஹீதாகுங்கள். இந்த மண்ணில் ஷஹீதாகுங்கள். வரும் பொழுதே